ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு முக்கிய தகவல், அதாவது டிஎன் செட்டில் பிஎஸ்டிஎம் பற்றி ஒரு சில சந்தேகங்கள் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்குது. நமக்கு இன்னும் ஒரு வார காலம்தான் இருக்குது பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்யும் வகையில் தான் இந்த வீடியோவை நான் சென்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு சந்தேகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சேனலில் கூட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் 12th வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படித்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூஜி பிஜி மட்டும் நான் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தேன். நான் எலிஜிபிளா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, நான் யூஜி வரைக்குமே தமிழ் மீடியத்தில் படித்தேன், பிஜி மட்டும்தான் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருக்கேன், நான் எலிஜிபிளா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பிஜி தமிழ் மீடியம், யூஜி இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 கமெண்ட் வந்திருந்தது. ஸோ உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். 1ஆம் வகுப்பில் இருந்து முதுகலை வரைக்கும் நீங்கள் தமிழ் வழியில் படிச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் தமிழில் முன்னுரிமை கோர முடியும், அதாவது பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ண முடியும். புரியுதுங்களா? 1ஆம் வகுப்பில் இருந்து முதுகலை பட்டம் வரைக்கும் நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் தமிழ் வழியில் முன்னுரிமை கோர முடியும். ஓகேங்களா? ஸோ இதில் நான் நடுவில் அங்கே இங்கிலீஷ் மீடியம் 1 வருஷம் படித்தேன், 2 வருஷம் படித்தேன், நான் எலிஜிபிளா? ஸோ எலிஜிபிள் கிடையாது. ஓகேங்களா? இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு அனெக்சர் 1 அனெக்சர் 2 2 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இப்போ 1 to 5th வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்பேன், 6th to 8th படிச்சிருப்பேன், அடுத்து 9th to 12th, இல்லைன்னா நடுவில் ஏதாவது ஒரு வருடம் ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்பேன். ஸோ எல்லா ஸ்கூல்லையுமே நான் வாங்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி ஆகணும். அதாவது அதை நீங்கள் ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க, பிரிண்ட் எடுத்து ஜெராக்ஸ் போட்டு எத்தனை ஸ்கூலில் படிச்சிருக்கீங்களோ எல்லா ஸ்கூல்லையுமே நீங்கள் அந்த ஸ்கூலோடைய பிரின்ஸிபால் இல்லைன்னா ஹெட் மாஸ்டர்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் சைன் வாங்கியிருக்கணும், சீல் வாங்கி அதை தான் நம்ம அப்லோட் பண்ணணும். ஒரு வருடம் கூட மிஸ் பண்ணாமல் நீங்கள் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சப்போஸ் ஸ்கூல் நம்ம படித்த காலேஜ் இழுத்து மூடிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் தான் நீங்கள் சைன் வாங்கணும். புரியுதுங்களா? ஸோ குழப்பமே வேணாம். ஃபுல்லாக 1ஆம் வகுப்புலேருந்து முதுகலை பட்டம் வரைக்கும் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், அப்ளை பண்ணலாம். நடுவில் நீங்கள் 1 வருடம் 2 வருடம் நான் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சுட்டு திரும்ப தமிழ் மீடியத்துக்கு வந்தேன்னா கண்டிப்பாக எலிஜிபிள் கிடையாது. ஃபஸ்ட்டு அடுத்தது நம்ம 2 வருடம் 3 வருடம் இல்லை மாற்றி மாற்றி பள்ளிகளில் படிச்சிருப்போம். ஸோ அப்படி படிச்சிருக்கும்போது அனைத்து பள்ளிகளிலுமே நம்ம என்ன பண்ணணும், நம்ம போய் தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் வாங்கி அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக யாரெல்லாம் இன்னும் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்களோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா. தேங்க்யூ டு ஆல்.